பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் தேவன் என் வெளிச்சம், இரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். சங்கீதம் 27வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் வெளிச்சமுமானவர், என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், இன்னல்கள் வரலாம். அது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பலனும் தப்பிச் செல்லக்கூடிய வழியும் நம்முடைய தேவன் தர அவர் வல்லவராக இருக்கிறார். என் தேவன் என்னுடைய வெளிச்சமாக இருக்கும் பட்சத்துல என்னை ரட்சித்துக் கொண்டு என் ஜீவனுக்கு அரணாக இருந்து என்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, யாருக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். யாருக்கும் அஞ்சாமல் ஜீவனின் பலனாக அரணாக இருக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் பலப்படுத்தி தைரியப்படுத்தி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வைத்து நம்மை ரட்சித்து மீட்டுக் கொள்வாராக. ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.